வணக்கம். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களோட பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடைசி அந்த சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணி 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. என்னோட புது வேலை காரணமாக, என்னோட ட்ரைனிங் காரணமாக தொடர்ந்து என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச டைம்ல எல்லாம் டெலிகிராமில் அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தேன். அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஞ்ச நாளாக நிறைய பேர் பர்சனலாக நிறைய மெசேஜஸ் பண்ணியிருந்தீங்க, இமெயில் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணியிருந்தேன், பண்ண முடியாமல் போயிருந்தேன், அதுக்கு மன்னிக்கணும். ஸோ ரியாலிட்டி என்னன்னா, தொடர்ந்து என்னாலே வீடியோ பண்ணி அதை எடிட்டிங் எல்லாம் பண்ணி அப்லோட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ எடிட்டிங் எல்லாமே இப்போ நான் அவுட் சோர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ட்ரை பண்ணி இப்போ தான் அவுட் சோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்து கன்சிஸ்டண்டாக வீடியோ அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த 6 மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ மார்க்கெட், அதுக்கப்புறம் கோல்டு மார்க்கெட், இந்த மார்க்கெட் எல்லாத்துலேயுமே ஓவராலா இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான மார்க்கெட் எல்லாத்துலேயுமே நம்ம எதிர்பார்க்க முடியாத நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. உதாரணத்துக்கு இந்த கடந்த 6 மாசத்துல நிஃப்டி ஆல் டைம் ஹையை டச் பண்ணிருக்கு. அதே மாதிரி கிரிப்டோ லாஸ்ட் 2-3 டேஸுக்குள்ள ஆல் டைம் ஹையை வந்து டச் பண்ணிருக்கு. கோல்டு ஆல் டைம் ஹையை டச் பண்ணிருக்கு. ஸோ இந்த கடந்த 6 மாசம் சீரியஸான இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆல் டைம் ஹையை எல்லா மார்க்கெட்டும் டச் பண்ணி இருந்தாலும் அதுல இருந்து ஒரு சின்ன சின்ன கரெக்ஷனை நோக்கியும் மார்க்கெட் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. ஸ்பெஷலி நிஃப்டி மார்க்கெட், அதுக்கு அடுத்ததான் கோல்டு, எல்லாமே ஒரு சின்ன சின்ன கரெக்ஷனுக்குள்ள வந்துட்டு தான் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த இடத்துல நான் நிஃப்டியுடைய சார்ட்டை வந்து எடுத்திருக்கேன். இந்த இடத்துல நான் மெகா பை ஜோன்னு 2 ஏரியா வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். இந்த ஏரியா வந்து இப்போ நான் ஹைலைட் பண்ணதில்லை, இது ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே நான் ஹைலைட் பண்ணி என்னோட டெலிகிராம் சேனல்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். டெலிகிராம் சேனல் வந்து ஃப்ரீ சேனல் தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குயிக்கான அப்டேட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நான் அதில் ஷேர் பண்ணுறது உண்டு. ஸோ மேபி உங்களுக்கு எதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேபி அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மெகா பை ஜோன்ஸ் அப்படின்றத நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன். அதனுடைய மீனிங் என்னன்னா, இந்த ஏரியாஸ் வரும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி லாங் போகிறதுக்கு, இல்லாட்டி ஸ்டாக்கை வாங்கி கொஞ்ச நாள் ஹோல்டு பண்ணி செல் பண்ணுறதுக்கு எந்தெந்த ஏரியாஸில் கவனம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மெகா பை ஜோன் அப்படின்ற ஏரியாவை நான் ஹைலைட் பண்ணி டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் அந்த ஏரியாவில் வந்து பவுன்ஸ் ஆகிருக்கு. இது பவுன்ஸ் ஆகி தொடர்ந்து மேலே போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், லம்சம், அது எல்லாமே போடக்கூடிய இடங்கள்ல இந்த பை ஜோன் வந்து ஒரு இடம். அதுதான் நான் வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னைக்கு ஓவராலாக இதை பற்றி ரொம்ப டீப்பாக நம்ம எதுவும் இன்னைக்கு அனலைசிஸ் பண்ண போகிறது இல்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வீடியோ போடுறதுனால நானே வீடியோக்கெல்லாம் பழக வேண்டியது இன்னும் கொஞ்சம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கோல்டு மார்க்கெட்டை பார்த்தோம்னா, இந்த இடத்துல பாருங்க, நான் கோல்டு மார்க்கெட் சார்ட்டை வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். இந்த சார்ட் வந்து இப்போ நான் ட்ராப் பண்ணது இல்லை. நான் நினைக்கிறேன் கடைசியாக வீடியோ போடும்போது இந்த ஹைலைட் பண்ண இந்த பாயிண்ட்டை நான் ஹைலைட் பண்ணி, இது ரொம்ப முக்கியமான இடம், இதை பிரேக் பண்ணுச்சுன்னா பெரிய அளவு மூவ் ஒன்று இருக்கும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணி சொல்லி தான் இருந்தேன். அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரியே இது ஆப்வியஸா நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு ரொம்ப பெரிய ரெசிஸ்டன்ஸை இது பிரேக் பண்ணியிருக்கு. அது பிரேக் பண்ணதுலேருந்து எப்படி ஒரு குயிக்கா ஒரு மூவ் ஒன்று கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 2100 அந்த ரேஞ்சில் இருந்து இப்போ 2600 அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து கோல்டு வந்து இருக்கு, கோல்டு ஸ்பாட் வந்து இருக்கு. இது கிட்டத்தட்ட 30% கெயின். அப்போ இந்த மாதிரி மார்க்கெட் அனாலிசிஸ் பற்றி தான் இந்த சேனலில் வந்து பேசிட்டு வரேன். அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் எனக்கு நிறைய பர்சனலாக நிறைய மெசேஜஸ் வந்து வருது. என்னன்னா, ஸ்டார்ட்ல இருந்து எனக்கு நிறைய விஷயங்களை படிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு சீரீஸ் மாதிரி தொடங்குங்க, இந்த மாதிரி எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்து வருது. ஸோ இதில் எல்லாமே ஒவ்வொரு ஏரியாலையும் கொஞ்சம் 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 தான் டச் பண்ணியிருக்கு. அதனால A to Z வந்து இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அந்த மாதிரி வீடியோஸ் வந்து இதில் அப்லோட் பண்ணலை. ஏன்னா மார்க்கெட் அப்டேட்டை பற்றி பேசுகிறோம், அடுத்தடுத்து எந்தெந்த ஸ்டாக் பிரேக் அவுட்டில் இருக்குது, அடுத்து எந்த ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகி மேலே போகுது, எதில் குயிக்காக ஒரு கெயின் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி பேசுகிறோமே தவிர A to Z நம்ம ஒரு விஷயத்த இந்த சேனலில் பேசினதே இல்லை. ஸோ அதுக்காக ஒரு தனியாக வீடியோஸ் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கண்டினியூ பண்ண முடியல என்னால். கொஞ்சம் வீடியோஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை கம்ப்ளீட் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட்டாக கண்டிப்பாக நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த 6 மாசத்துல நிறைய அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயங்களும் நடந்திருக்கு. ரத்தன் டாட்டாவுடைய மறைவு, அதுக்கடுத்துதான் இப்போ மறுபடியும் அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல ஒரு சின்ன இருகல் ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கடந்த 6 மாசத்துல நிறைய துரதிருஷ்டவசமான விஷயங்களும் நடந்து தான் இருக்கு. அதே மாதிரி இப்போ என்னுடைய வேலையோட இந்த ட்ரேடிங், யூடியூப் சேனல், அதுக்கப்புறம் இன்வெஸ்டிங், இந்த கான்செப்ட் எல்லாம் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நான் ட்ரேடிங் சைட்ல இருந்து இன்வெஸ்டிங் சைடுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கேன் அப்படின்றத என்னால் ரியலைஸ் பண்ண முடியுது. நிறைய நல்ல நல்ல கெயின்ஸுமே எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே தொடர்ச்சியா அப்டேட் பண்ண முடியறதில்ல, தொடர்ச்சியா கைட் பண்ண முடியறதில்ல. ஏன்னா என்ட்ரி பாயிண்ட் மட்டும் நம்ம ஓப்பனா ஒரு இடத்துல
இடத்துல சொல்லிட்டு அதுக்கடுத்து நம்ம எப்போ எக்ஸிட் ஆகிறோம், என்னென்ன மென்டாலிட்டியோட அதுலேருந்து வெளியில் வரோம் அப்படின்ற விஷயங்களை சொல்லாட்டி நிறைய பேர் அதில் மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்து அடுத்தடுத்த வீடியோஸில் அதெல்லாம் கரெக்ட் பண்ணி தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டீமை பெருசாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தான் எடிட்டிங் அவுட் சோர்ஸ் பண்ண தொடங்கியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் வீடியோஸை கொடுக்கறதுல இருந்த எக்ஸ்கியூசஸில் ஒன்று வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வீடியோ கொடுக்க முடியும் அப்படின்னு நம்புறேன். நிறைய பேர் இந்த கடந்த 6 மாசத்துல எந்த ஒரு வீடியோஸ் வராட்டியுமே தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, லைக் பண்ணிட்டு இருக்கீங்க, மெசேஜஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அந்த மெசேஜஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐ திங்க் ஏதோ ஒரு வேல்யூபிளான விஷயம் இந்த வீடியோஸ்லேருந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.